ஹாய் ஆல். என்னதான் நம்ம வந்து வார்ட்ரோப் அரேஞ்ச் பண்ணி வச்சாலுமே அது வந்து எப்படி தான் மெஸ்ஸி ஆகுது அப்படின்னு நமக்கே தெரியாது. எஸ்பெஷலி அந்த ஆக்சசரிஸ் இருக்கிற பிளேஸ் வந்து சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ மெஸ்ஸியாக இருக்கும். அதை மெஸ்அப் பண்ணுறதும் நம்ம தான் அண்ட் ரீஅரேஞ்ச் பண்ணுறதும் நம்ம தான். அண்ட் இட்ஸ் ஒன் சச் கிளீனிங் டே இன்னைக்கு தான் அதுக்குள்ளே என்னென்ன புதஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஆல் ரைட், வாங்க இப்போ சேர்ந்தே க்ளீன் பண்ணலாம். இதை பாருங்க எனக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத. இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. இது வந்து த்ரெட் பேங்கிள்ஸ். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரீ டைமில் இதை பண்ணிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணியாச்சு. ஒரு 6 பேங்கிள்ஸ் வந்து பண்ணியிருந்தேன், அதுவும் பழைய பேங்கிள்ஸ் வச்சு இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருந்தேன். அண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் பண்ணியிருந்தேன். இது நல்லா இருக்கா அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பேங்கிள் வந்து டபுள் ஷேடில் இருக்கும், பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆன் த ஹோல் நான் செஞ்ச பேங்கிள்ஸ் எல்லாமே இதுதான். அண்ட் அதுக்கு தேவையான த்ரெட்ஸ், பீட்ஸ் எல்லாமே இன்னும் இருக்குது. இதெல்லாம் எங்கேயோ உள்ளே இருந்துச்சு. இப்படி தான் க்ளீன் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் கிடைக்கும். அண்ட் இதை பாருங்கள், இது வந்து ஸ்க்ரன்ச்சீஸ். இது வந்து சென்னைக்கு போனப்போ வாங்கினது. அந்த விளாக் நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஆனால் இது வரைக்கும் இது இருக்குது அப்படின்னு ஞாபகமே இல்லை. இங்கே இருந்த அன்வான்ட் திங்ஸ் எல்லாமே செக்ரிகேட் பண்ணி எடுத்தாச்சு. அண்ட் லிப்ஸ்டிக்ஸ் எல்லாமே தனி பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சாச்சு. இனி எல்லாமே ரீஅரேஞ்ச் பண்ணிடலாம். இது வந்து ஃபெஸ்டிவலுக்கு முன்னாடி நாள் அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு வந்து நாங்கள் போயிருந்தோம். இந்த டெம்பிள் வந்து மாகடி ரோட்ல இருக்கு. அண்ட் இட்ஸ் குவைட் ஃபேமஸ் கூட. ஆனால் இப்போ தான் இந்த டெம்பிளுக்கு போக ஒரு சான்ஸ் கிடைச்சிது. இந்த டெம்பிளில் நிறைய விஷயங்கள் நடக்கும், அதாவது தீமிய திருவிழாலாம் நடக்கும். இந்த டெம்பிள் பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியல. ஃபியூச்சரில் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக சொல்லுங்கள்.
இன்னைக்கு வந்து யுகாதி ஃபெஸ்டிவல். இந்த ஃபெஸ்டிவல் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே ஞாபகம் வருது வந்து பருப்பு போலி தான் ஞாபகம் வரும். அண்ட் ஆஃப் கோர்ஸ் இன்னைக்கு அந்த ஸ்பெஷல் ஸ்வீட் இருக்கு. பருப்பு போலிக்கு பருப்பு வந்து கம்ப்ளீட்லி ரெடி. இதில் வந்து ஏலக்காய் இருக்குது அண்ட் ஜாகரியும் இருக்குது அண்ட் சைட் பை சைட் மாவும் ரெடி. இப்போ வந்து பருப்பு போலி ரெடி பண்ணிடலாம். இன்னைக்கான ஸ்பெஷல் கம்ப்ளீட்லி ரெடி. அதுவும் நெய் ஆட் பண்ணி சாப்பிடும்போது இன்னும் டேஸ்டியாக இருக்கும். பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஈவினிங் போல் டெம்பிள் போகலாம் அப்படின்னு ரெடி ஆகிட்டுருக்கேன். நீங்கள் இந்த ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்னெல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். எங்கள் ஃபெஸ்டிவல் இப்படி தான் முடிஞ்சது. ஹோப் யூ லைக் த vlog. இன்னும் மற்ற கண்டென்ட்ஸ் எல்லாமே நிறைய நம்ம சேனலில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். இந்த vlog இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. அண்ட் மறக்காமல் மற்ற vlogs எல்லாமே செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you all in next vlog. Bye.